நம்ம இன்னைக்கு வந்து சோஃபா ப்ளஸ் டிவி ரெண்டையுமே போய் புக் பண்ணிட்டு வர போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து மொத்த சென்னையே நான் அலைஞ்சிட்டேன். எல்லா ஃபர்னிச்சர்ஸ் கடைக்கும் போயாச்சு, எல்லா டிவி கடைக்கும் போயாச்சு. உனக்கு எந்த டிவி வாங்கணும்? 65. இன்னைக்கு இதை வாங்கினது வந்து ஒரு செம்ம லக்கியான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னு நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த ஸ்பெக்கு வந்து எல்ஜிலலாம் லேக்ஸ் கணக்கில் போகுது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டிவி வாங்க போகிறோம். அதான் இன்னைக்கு வீடியோ. 2 டேஸாக பார்த்தீங்கன்னா செம்ம பிஸி. சோஃபா பார்க்குறேன்னு அலைஞ்சு ஃபைனலி ஒரு கடை செட் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு வந்து சோஃபா ப்ளஸ் டிவி ரெண்டையுமே போய் புக் பண்ணிட்டு வர போகிறோம். ஆமாம், அதுதான் இந்த விளாகு. ஸோ நீங்கள் யாராவது சோஃபா டிவிலாம் வாங்க போகிறீங்கன்னா இந்த விளாகை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஒரு சில டீட்டெயில்ஸாக சொல்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்க போகிறீங்களா? ஏன்னா நாங்கள் வந்து மொத்த சென்னையே நான் அலைஞ்சிட்டேன். எல்லா ஃபர்னிச்சர்ஸ் கடைக்கும் போயாச்சு, எல்லா டிவி கடைக்கும் போயாச்சு. ஸோ இதுதான் கடைசியில் எங்களோட பட்ஜெட்டுக்கும் செட் ஆகிருக்கு. சூப்பராகவும் இருக்குது, செம்ம லக்ஸுரி ஃபீலாகவும் இருக்குது. அந்த உட்கார்ற அந்த ஃபீலே நல்லா இருக்குது. நாங்கள் என்ன சோஃபா டிவி செலக்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம், டிவி புக் பண்ண தான் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, வாங்க நம்ம போகிற வழியில பேசிக்கலாம். வாங்க போகலாம். அப்படியா? சரி வா, வாட்ச் போடலனாலும் உள்ள விடுவாங்க. சரி, ஓகே, வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணலாம்? ஆரியன் அவன் பேனும் வரான், பாவம். அவன் காலிலேருந்து அழைச்சிட்டு இருக்கான் நம்மளோட. ஆமாம், ரிலையன்ஸ் டிஜிட்டல் பாடிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஓரளவு காசு கம்மியாக இல்லை, சேம் ரேட்டு தான். அங்கே வந்து நமக்கு கார்டு ஆஃபர் தராங்க. அதனால் கார்டு ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ எங்கள் கார்டுக்கு அந்த ஆஃபர்ஸ்லாம் மேட்ச் ஆனதுனால சரி அங்கேயே போய் வாங்கிடலாம் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு சோஃபா கடைக்கு போகலான்னு பிளான் இருக்குது. டைம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துட்டு நாளைக்கு கூட போகலாம். ஓகே, தூங்குறாரு. பின்னாடி போனால் போக மாட்டேறாரு. இப்போலாம் முன்னாடி தான் வந்து உட்காருவேன்னு அழுதுகிட்டே இருக்காரு. சரி, முன்னாடி படுக்க வச்சாச்சு. கியூட்டி பாய் ஜம்மு தூங்குறான். போயிட்டுருக்கோம். லைட் அடிக்கிறாங்க பின்னாடி யாரோ. ஹாய். ரிலையன்ஸ் டிஜிட்டல் வந்தாச்சு. சொன்னா ஓகேவா? டிவிலாம் ஓகேலா? நல்லா இருக்கா? உனக்கு எந்த டிவி வாங்கணும்? 65 தான் வேணுமோ? கடையில் நின்றுட்டுருக்கோம். இந்த கடைக்கு வந்தால் மட்டும் நான் நல்லா வெள்ளையாக தெரியும். நீ கருப்பாக இருக்க அழுதுகிட்டே இருக்கான், சினிங்கிட்டே இருக்கான் அப்போலேருந்து. ஓகே, நம்ம இப்போ டிவி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சூப்பராக டிவி வாங்கியாச்சு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆமாம், உன் கண்ணில் ஒரு ஒளி தெரியுது. அது பக்கத்து வண்டியோட லைட்டு. ஆமாம், அதே டிவி தான் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அவரோட விஷ் தான் அது. ஆமாம், ஏன்னா வீணா போச்சுன்னா என் மட்டையில் அறியலாம். ஆமாம், அவருக்கு 2 பேத்துக்குமே ஒரு ஆசை தான், ஒரு சோஃபாவும் டிவியும் வீட்டில் போடணும். ஏன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு சோஃபாவும் இருக்காது, டிவியும் இருக்காது. ஸோ வந்துட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம புதுசாக சோஃபாவும் டிவியும் போடலாம். அந்த வீட்டுக்கு எப்போ போகிறோமோ அப்போ வந்துட்டு நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன மாடல்னு பார்த்திங்கன்னா TCLல QD மினி LED C6K மாடல் அதில் தான் வாங்கியிருக்கோம். அதான் நல்லா இருக்குன்னு இவர் சொன்னதை நம்பி ஸோ வாங்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அன்பாக்ஸ் பண்ணு. என்ன அன்பாக்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் ஹெல்மெட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹெல்மெட் வாங்கியிருக்கீங்களா? நல்ல பை. நல்லா இருக்கு.
இதானே ஆல்ரெடி வச்சிருந்தோம். எல்லாமே ப்ரைஸ் ஏறிடுச்சு. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 600 எவ்வளோடா? 750 740. நேரில் 1000 rupees 998. 1000 ரூபாய்க்கு 2 ரூபா கம்மி. ஓஹோ, அப்படியே எம்ஆர்பி போடுறாங்க. அப்படியே எம்ஆர்பி. துச்கா SPD எமர்ஜென்சி போட்டா கை சுப்ப கூடாது. மொட்டை ஹெல்மெட் போட்டு கை சுப்பாங்க யாராச்சும். அப்பாங்க ஹெல்மெட் போட்டு வரும். எப்படி இருக்கு? ஏலியன் மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ டிவி வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலி ஒரு பில்லை போட்டாச்சு. ஆமாம், கொஞ்சம் காஸ்ட்லி தான். சரி, ஓகே. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் டிவி வாங்கி. இதான் எங்களோட ஃபஸ்ட்டு டிவி. நாங்கள் வாங்கின டிவி இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் வாங்கினது. ஆமாம். இந்த டிவி வாங்க நாங்கள் எவ்வளோ நாள் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு இதை வாங்கியிருக்கோம். இன்றைக்கி இதை வாங்கினது வந்து ஒரு செம்ம லக்கியான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னு நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டிவியை வந்து மார்ச் எண்டுலேயே வந்துட்டு வந்து நாங்கள் ரேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம். அது ஷோரூம்லேயே போய் விசாரித்தோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 69,000 சம்திங் சொன்னாங்க. அது போக கார்டு ஆஃபர்லாம் போய் நமக்கு வந்துட்டு ஒரு 63 சொன்னாங்களா? 63 அந்த மாதிரி சொன்னாங்க. எப்போ மார்ச் எண்டில் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, டிவி ஓகே, ப்ரைஸ்லாம் ஓகே, சரி ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறோமோ அப்போ நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சரி நம்ம ஆமாம் நேற்றுலேருந்து தான் நாங்கள் இதை விசாரிக்க ஆரம்பித்தோம் டிவியை. சரி நம்ம வீட்டுக்கு போகிற டைம் வந்து நெருங்கிடுச்சு, இப்போவே ஆர்டர் கொடுத்துடலாம். ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த டைமில் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்க போனோம். விசாரித்தா ஷோரூம்லேயே பார்த்தீங்கன்னா அது ரேட்டு செம்ம அதிகமாக சொன்னாங்க. 74 வந்து ரேட்டு. அது போக கார்டு ஆஃபர்லாம் போக வந்து 69க்கு ஃபைனல் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. என்னது 69? ரேட்டே 69 தானேடா, எப்படியா நீங்கள் அதுக்கு ஃபைனல் பண்ணி தரீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொன்னாங்க ஏன் அந்த மாதிரி ரேட்லாம் ஏறி இருக்கு அப்படின்ட்டு. இந்த இயர் வந்துட்டு இந்த ஏப்ரல்ல இருந்து அதுவும் நாங்கள் போன அடுத்த ஒரு 1 வீக்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிடுச்சாமா. ஆமாம், அந்த டிவிக்கு யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் காஸ்ட் ஏறிடுச்சு. அதனால இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து டிவி ரேட் ஏற போகுது அப்படின்ட்டாங்க. ஆமாம், இங்கே இருக்க ஸ்டாக்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து புதுசாக தான் உங்களுக்கே ஆர்டர் பண்ணி தரணும், அதனால உங்களுக்கு வந்து புது காஸ்ட்டு தான் வரும். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி ஓகே இப்போ ஷோரூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றகளில் கேட்க ஆரம்பித்தோம். வசந்தன்கோ போனோம், சத்யா போனோம். அந்த மாதிரி போகும்போது கடைசியில் வந்து நமக்கு ரிலையன்ஸ் வந்து ரேட் கம்மியாக தர மாதிரி தெரிஞ்சுது. டிவி பார்த்துட்டே இருந்தோம். டிவியில் வந்து ஆட் வந்துட்டு இருந்துச்சு, 50% ஃப்ளாட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ரிலையன்ஸ்ல விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போதான் இந்த லக்கியஸ்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்குற நேரத்தில் அக்ஷய திருதியும் அந்த சித்திரை ஒன்றும் வந்ததுனால இப்போ ரிலையன்ஸில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஃப்ளாட் 7,000 rupees டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் கார்டு ஆஃபர். ஸோ ரிலையன்ஸ்லேயுமே ப்ரைஸ் அதிகம் தான், சேம் ரேட் தான். இப்போ ஷோரூமில் என்ன ரேட்டோ அதே தான் ரிலையன்ஸ்லேயும். பட் ரிலையன்ஸில் இப்போது இந்த சித்திரை 1 to இது வரனால ஆஃபர் போட்டிருக்கனால நமக்கு 63K கிடச்சிச்சு டிவி. ஸோ அதனால் நம்ம ஒரு நல்ல ஒர்க் பைங்கில் நம்ம வாங்கியிருக்கோம். இன்னையோட அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்கள்கிட்ட ஏற்கனவே. இன்னையோட இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு போயிட்டு நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 86,000 எம்ஆர்பி. அதுலேருந்து தான் கார்டு ஆஃபர் எல்லாம் கழிஞ்சு எவ்வளோ சம்திங் வரும்னு சொன்னாங்க. ஆமாம், அதனால வந்துட்டு நாங்கள் இன்னைக்கே வந்துட்டு எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கே வாங்கிட்டோம். சரி அவங்க போய் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சா அவங்க சிஸ்டம்லேருந்தே நமக்கு காட்டுறாங்க இந்த டேட் 10 to 19 வரதான் இந்த ஆஃபர் அப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. சரி பார்த்தோன்னே சரி நாங்கள் அதே வாங்கிட்டோம். நிறைய ரிவ்யூஸ் பார்த்து நிறைய எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் இந்த மாடலே செலக்ட் பண்ணோம். மற்ற இந்த ஸ்பெக்கு வந்து எல்ஜிலலாம் லேக்ஸ் கணக்கில் போகுது, சோனிலையுமே லேக்ஸ் கணக்கில் போகுது. ஸோ டிசிஎல் தான் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இந்த ஸ்பெக் காசுமே கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டிவி வாங்கினோம். இந்த டிவியில் உள்ள ஸ்பெக்கு கலரு இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிவி அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைவில் எல்லாமே டெமோ பண்ணி காட்டுறோம்.
நாங்களும் எல்லா ரிவ்யூமே பார்த்தோம். எல்லாம் வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு இந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்து. மற்ற இது அதாவது இதுலேயே அதிகமான காஸ்ட்டும் இருக்குது, அதில் விட இது கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டும் வந்து ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குது அந்த மாதிரி சொல்லவும் நாங்கள் ஓகே அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வாங்குற சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா QD மினி LED. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா OLED தான். அது OLED உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அதெல்லாம் வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே தான் ஸ்டார்டிங்கு, 55 இன்ச்சு. இது வந்து OLEDக்கு கீழ் செக்மெண்ட் அடுத்தது. இது வந்து ஒரு 2வது கேட்டகரி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு OLED அதை அடிச்சுக்க முடியாது, அதுக்கு கீழே இது இருக்குது. ஆமாம், நல்லா இருந்துச்சு. இது ஒரு நல்ல டிவியாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்ததை பார்த்து நம்பி நம்ம வாங்குகிறோம். வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அவங்களுக்கு ரிவ்யூவாக நாங்கள் சொல்கிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ஒரு 12:30 இருக்கும். ஆக்சுவலி நேற்று நாங்கள் வாங்கினோம்ல, நேற்று நாங்கள் வாங்கினது ரேட் வந்து 63க்கு 62,990க்கு ஃபைனல் பண்ணோம். இன்னைக்கு வந்துட்டு ரேட் செக் பண்ணுறோம். ஆமா 86 எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க, 86,990 இருக்கு. 86,990 வந்துட்டு அவங்களோட இதில் காட்டுது. நாங்கள் நேற்று பார்த்துறப்ப அதோட கம்மியாக 72 சம்திங் காட்டுச்சு. அதை போக கார்டு ஆஃபர் போயிட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி அது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. பார்த்தோன்னே எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆஃபர் வந்துட்டு இவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் குரோமாட்ட இன்னும் வச்சிருக்காங்க. அவங்க குரோமாவும் 73க்கு தராங்க. 73 4,000 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் கார்டு ஆஃபர். ஆனால் நாங்கள் வந்து 7,000 ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் கார்டு ஆஃபர் போட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து டு த மேக்ஸிமம் எங்களுக்கு 10,000 லெஸ் ஆச்சு. 7 + 3. இப்போ நீங்கள் குரோமாவில் வாங்கினீங்கன்னா 4 + 3 உங்களுக்கு 7 லெஸ் ஆகும். நீங்கள் யாராவது டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நீங்கள் இந்த டேட் வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறது 20th ஏப்ரல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் குரோமா போய் ட்ரை பண்ணலாம். மேபி அதுவும் ஏறலாம் திடீர்னு. ஏன்னா ஆத்தரைஸ் ஷோரூமில் ஏற்றிட்டாங்க. வர 1-2 இந்த ரிலையன்ஸு, சத்யா, வசந்தன்கோ அதுலேயுமே ஏற்றிட்டாங்க. ஸோ இன்னும் குரோமா மட்டும்தான் பழைய ரேட்டுக்கு இன்னும் குரோமா மட்டும்தான் பழைய ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. தெரிஞ்சாமல் கொடுக்குறாங்களா இல்லை திருப்பி சரி இருக்கிற ஸ்டாக்கை கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல. இது ஒரு நல்ல மாடல், C6K மாடல், சக்ஸஸ்ஃபுல் மாடல் TCLலேயே அந்த டிவி சீரீஸ்லேயே. சரி நீங்கள் யாராச்சும் ஒரு நல்ல பெரிய டிவி கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான், பட் இருந்தாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்குறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் 4 இடத்துல செக் பண்ணிவிட்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.